ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. விஜய் ஹீரோவா இல்ல ஹீரோ மாதிரி நடிக்கிறோம் இல்ல, அவர் ஹீரோ இல்ல ஹீரோ மாதிரி நடிக்கிறோம் அப்படி நினைச்சிட்டு இருக்காரு. காந்தி சிலைக்கு மாலை போட்டா என்னையா குறைஞ்சு போயிடும்? என்ன இவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சு அவர் நடந்து வர்றாரு, தொண்டர்கள் பக்கத்திலே வரல. இதை பற்றி எல்லாம் தான் பேச போறோம். இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கான இலக்கணம் எல்லாம் அவர் கடைபிடிக்கிறாரா? அதாவது நம்முடைய தேர்ட் வேர்ல்டு என்று சொல்லப்படுகின்ற தெற்காசிய நாடுகளில் அரசியல் தலைவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை பற்றி தான் பேச போறோம். எது அரசியல் இலக்கணம், நடைமுறை? பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்பது இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம். நேற்று கொடி அறிமுக விழா, அவருடைய சொந்த வீடு, ஹாலு எல்லாமே அரசியலுக்காக கட்டி வச்சிருக்காரு போல இருக்கு பனையூரில். அவ்வளவு தூரம் கூப்பிட்டு இருந்தாரு. எல்லாம் போய் அவங்க கட்சி தொண்டர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு அந்த கொடியை, யானை கொடியை அவர் வெளியிட்டார். அதை பற்றி நேற்றே நம்ம ஃப்ளாஷ் நியூஸ் வெளியிட்டோம். ஒரு ஷார்ட் ஒன்று வெளியிட்டு இருந்தோம். பரவாயில்ல, ஷார்ட்டுக்கு நல்ல வரவேற்பு. சரி, கட்சி கொடி வெளியிடுறீங்க, உங்களுக்கு காமராஜரை பிடிக்காது, காமராஜர் தேவையில்லை, அண்ணா தேவையில்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேவையில்லை, ஜெயலலிதா தேவையில்லை, கலைஞர் தேவையில்லை. சரியா? காந்திஜி என்னையா பண்ணார்? அவர் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். அப்படியே உங்களுடைய தொண்டர்களோட ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சென்னையில் இருக்கிறவங்க அங்கே வந்துருங்கப்பா, காந்தி மெரினாவில் இருக்கிற காந்தி சிலைக்கு மாலையை வாங்கி போட்டுட்டு அங்கிருந்து ஊர்வலமாக தொண்டர்களோட வந்து சிம்பிளாக ஒரு காமராஜர் அங்கத்தையோ எதையோ பிடிச்சி நீங்கள் கொடியை வெளியிட்டிருந்தால் அது ஒரு நல்ல நடைமுறை. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆகா, இவர் காந்திஜியுடைய வழியில் போறாரு, காந்திஜிக்கு மரியாதை தெரிவிக்கிறார். மாபெரும் தேசப்பிதா, உலகமே போற்றுகின்ற, உலகமே பாராட்டுகின்ற தேசப்பிதாவுக்கு மரியாதை செலுத்திட்டு கட்சி கொடியை வெளியிட்டிருக்கிறாருன்னு சொல்லலாம். எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, யாருமே தேவையில்லை. நீங்க சுயம்பு, உங்களுக்கான ஒரு அரசியல் இலக்கணம் என்னதான் கொள்கை சொல்ல போறீங்க பார்க்கலாம். சரி, ஒரு அரசியல் கட்சிக்கான இலக்கணம் நம்ம நாட்டில் அது அந்த இலக்கணம் என்னையா சொல்லுது? விஜயகாந்த், எம்ஜிஆர், இப்படி நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்து விட்டோம். ஏன் டாக்டர் கலைஞர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மக்கள் வெள்ளத்திலே மிதந்து வருவார்கள். ஒரு தலைவன் வந்து மேடைக்கு போறதுன்னா அரை மணி நேரம் ஆகணுங்க. ஒரு தலைவன் மேடைக்கு போறதுன்னா அரை மணி நேரம் ஆகணும். அங்கே வந்து கொட்டகைக்குள்ள வந்து மேடைக்கு போறதுக்கு அரை மணி நேரம் ஆகணும். தள்ளி விட்டு அங்கே பிராண்டி சட்டையை கிழிச்சு இது பண்ணி டே விடுங்கடா தள்ளுங்கடா, பாடி கார்ட்ஸ் ஒரு 10 பேர் வருவாங்க. உற்ற கட்சிக்காரர்கள் வந்து விலக்கி விட்டுட்டே தள்ளுறா போடா ஓடான்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி ஒரே சத்தம் சவுண்டு வந்து மேடை ஏறி நின்று எல்லாருக்கும் கையை தூக்கி வணக்கம் பண்ணிட்டு அப்புறம் போய் இருக்கணும். மேடையில் பார்த்தா இப்போ விஜயகாந்த் கூட்டம், எம்ஜிஆர் புரட்சி தலைவருடைய கூட்டம், கலைஞருடைய இதெல்லாம் மேடையில் பார்த்தா எவனோ ஏறி நிற்பான் வந்து அப்படியே கேமராவுக்கு தலையை காட்டிட்டு நீ யாரா போடா வெளியே அப்படின்னு தள்ளி விடுவாங்க. நீ யாரா போடா அப்படின்னு. விஜயகாந்தே யாரையாவது பார்த்தா டே கணேஷ் போடா, அப்புறம் நீ பார்க்கத்த வந்தனடா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுவார். தள்ளுங்கடா, நான் எப்படா பேசுறது, டே சத்தம் போடாதான்னு சொல்லி அந்த அந்யோன்யமான ஒரு தொடர்பு எதுவும் இவர்கிட்ட இல்லை. ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு வர்றாரு. யாரும் போய் தலைவான்னு கையை பிடிக்கல, அண்ணேன்னு சொல்லலை. ரெண்டாவது, தொண்டர்களை பேர் சொல்லி அழைக்கணுங்க, இது முக்கியம். டி ராஜேந்தர் 10 பேரோட வந்து வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவார் அவருடைய கட்சிக்காரர்கள். அப்போ அண்ணே அண்ணேன்னு ஒருத்தன் கத்துறான், முரளி, அவன் பேர் முரளியா. பார்த்துட்டு டி ராஜேந்தர், முரளி நீ அரளி இல்லடா, அப்போ கூட ஒரு எதையும் மோனை போட்ட உடனே அவன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க முரளிங்கிறவன். இப்படி தொண்டர்களை தன்னுடைய கட்சி பொறுப்பாளர்களை எல்லாம் பேர் சொல்லி அழைச்சு அப்படியே இது பண்ணிட்டு, ஏப்பா நீ அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கேன், சத்தம் வருது, வேணும் அதை போய் கரெக்ட் பண்ணு அப்படின்னு விஜய் சொல்ல வேணாமா? அங்கே எல்லாருக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அங்கே போய் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணு, இப்படி சொல்லி இருக்க வேண்டும். கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்திருக்க வேண்டும். இது என்னடான்னா ஸ்ட்ரிக்ட்டு, பத்திரிகையாளர்களையும் அவ்வளவாக விடவில்லை. வந்த தொண்டர்களை எல்லாம் வெளியே நிப்பாட்டி வச்சு செலக்டிவாக இதில் கழுத்தில் இந்த மாட்டுக்கு கழுத்து கயிறு கட்டுறது மாதிரி இப்போ ஃபேஷனை கட்டிக்கிட்டு திரிகிறாங்க பாருங்க. ஒரு ஐடி கார்டை ஒருத்த போட்டுக்கிட்டு கொள்ளையடிக்கிறவங்க கூட அந்த ஐடி கார்டை போட்டுக்கிட்டு தயா திரிகிறேன். இந்த ஐடி கார்டை ஒன்று கோர்த்து தொங்க போட்டுக்கிட்டு கட்டுத்துறையில் மாட்டை கட்டி போட்டது மாதிரி இவங்க அது ஒரு 500-1000 பேரை அச்சடிச்சது மாதிரி சிலை மாதிரி
உட்கார வச்சு இதெல்லாம் முன்னாடியே ட்ரைனிங் கொடுத்துப்பாங்க போல இருக்கு. கத்தக்கூட அவர் விஜய் பேசும்போது கை தட்டணும், கரகோஷம் பண்ணணும், அதுக்கு பிறகு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி நடத்தினால் இந்த மாதிரி ஒரு கட்சி இலக்கணம் என்பதை ஒரு வரையறை என்பது அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை. வாழப்பாடியாரெல்லாம் அவர் காவிரிக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வரும்போது, சென்னைக்கு வரும்போது எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு பெரிய தள்ளுமுள்ளு, அடி தடி பா. நாங்கள்லாம் போயிருந்தோம். கார் கதவை திறக்க முடியல. கார் கதவை திறக்கிறதுக்கு நீ நானும் போட்டி போடுவாங்க. அவனை தள்ளிவிட்டு அவனை தள்ளிவிட்டு ஒரு வழியை என்னப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் தோள்களில் கையை போட்டுக்கொண்டு மேடைக்கு வருவார். எல்லாரையும் அந்த அந்த ஒரு நெருக்கடியில் கூட பேர் சொல்லி கூப்பிட்டு நல்லா இருக்கியா, எப்போ வந்த, யார் யார் வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டே வருவாங்க. யார் யார் வந்தீங்க, எத்தனை வண்டியில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி, சரி சமாளித்து போங்க அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் கடைசி வரை இருந்து தொண்டர்களை வழி அனுப்பி விட்டு போகிற தலைவர் அவர். அந்த மாதிரி மிஸ்டர் விஜய், நீங்கள் ஹீரோ இல்லை. ஹீரோ யார் தெரியுமா? ஒன் ஹூ கீப் இஸ் லைன் ஆல்வேஸ் இன் த லைன். ஆம்ஸ்ட்ராங் அவன் ஹீரோ. இறுதி வரை வாழ்கின்ற நாள் வரை அவனுக்கு சாவு எப்போ வரும்னு தெரியாது. அதற்காக காத்துக்கிட்டு இருந்தாயா, அவன் தான் ஹீரோ. நீங்கள்லாம் ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணுறவங்க தான். அதனால் அந்த உண்மையை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹீரோ அந்த இது. இரண்டாவது, நேற்றே சொல்லிட்டோம், ஃப்ளாஷ் நியூஸ்லாம் போட்டோம், யானை சின்னத்தினுடைய கதி. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னத்தை எடுத்து கட்சி கொடியில் வச்சிருக்காரு. இதே நீங்கள் பலரும் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்பா தாமரை சின்னத்தை வைக்க வேண்டியதானே, வச்சா விடுவானா? அவன் கை சின்னத்தை வச்சா விடுவானா? கொடியில் உதயசூரியன் சின்னத்தை வச்சா விடுவானா? ஆகவே எந்தெந்த அரசியல் கட்சிக்கு என்னென்ன சின்னம் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். முதல்ல அந்த அரசியல் தெளிவு இருக்கணும்ல. மம்தா பானர்ஜிக்கு இரட்டை ரோஜா, இவருக்கு வில்லம்பு யாருக்கு, உத்தவ் தாக்கரேக்கு இப்போ அது பணால் ஆயிடுச்சு. சந்திரபாபு நாயுடுக்கு சைக்கிள் சின்னம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கடியா. சராசரி அரசியல் தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த மாநில கட்சிக்கு என்னென்ன சின்னம் இருக்குது இதையெல்லாம் தெரிந்திருக்கின்ற ஒரு உதவியாளராக வேணும். அது மட்டுமல்ல, முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், விஜய்க்கான அரசியல் இது ஆரம்பித்ததிலிருந்து, அவர் கட்சியினுடைய பெயரை சொன்னதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது தேய்ந்து கொண்டிருக்குங்க. வளர்ச்சி இல்லை தெரியுமா, தேய்வு நிலையில் இருக்கு. கட்சி என்பது தேய்ந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்முடைய சேனல் இப்போ பேச்சுரிமை சேனல், உங்களுடைய சேனல், நம்ம சேனலில் 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கையில் இவர் கட்சியினுடைய பெயர் தமிழக வெற்றி கழகம்னு சொன்னார். அதை நம்ம தான் வெற்றிட கழகம்னு கூப்பிட்டுருவாங்க, இக்கு வைக்கணும்னு சொல்லி நம்ம சொன்னோம். இக்கு வைக்கணும், இல்லைன்னா இப்போ தமிழக வெற்றிட டக்கை போட்டு வெற்றிட கழகம்னு சொல்லிடுவாங்கன்னு போட்டால் அது ஒரு 1K வியூஸ், அதாவது 1000 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. 2500 பேரில் 1000 பேருங்கிறது கிட்டத்தட்ட 40% வச்சுக்கலாம். சரி, இன்னொரு காணொளி விஜய் கட்சியை பற்றி போட்டிருந்தா அது ஒரு 900 வியூஸ். ரைட், 2500 பேர் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள புதிய சேனலுக்கு இவ்வளவு தான் வருவாங்க. இப்போ நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் 3500. ரைட், இப்போ எவ்வளோ தெரியுமா போட்டால்? இந்த மாதிரி விஜய் கட்சிக்கெல்லாம் போட்டால் 60, 70, 80, 100 இதை தாண்டதில்லை. இப்போ நேற்று போட்ட ஃப்ளாஷ் நியூஸாக அது சின்ன ஒரு நிமிஷம் நியூஸ் தான், அது 47, 50 வியூஸ் தான். அதை சொல்கிறதுக்கு எனக்கு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. என்னுடைய சேனல் மட்டும்தான், நம்முடைய சேனல் மட்டும்தான், பேச்சுரிமை சேனல் மட்டும்தான் இப்படியா? இல்லை. நீங்கள் மற்ற சேனல் இப்போ யூடியூப் ரூட்டர்ஸ் போட்டிருக்காங்க 5-6 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களுடைய வியூ பார்த்தவங்க எவ்வளோ தெரியுமா? 20லிருந்து 20,000. நேற்றைய காணொலி 20,000, இன்றைய காணொலி 50,000 நெருங்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் வரும். இது எத்தனை சதவீதம்? இப்போ நம்முடைய 3500ல் 30 பேர் பார்த்தா, 35 பேர் 40 பேர் பார்த்தா அது 1%. 70 பேர் பார்த்தா 2%. அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸை பார்த்தவங்க 50,000 பேர். நான் எத்தனை சதவீதம்? 5 லட்சம் பேரில் 10% கூட வரல. 6 லட்சம் பேர், அது 10%க்குள்ளே தான் வருது. அதெல்லாம் பாப்புலர் சேனல். அதே மாதிரி இருக்கிற பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாமே விஜய் நியூஸுக்கு வியூஸ், இந்த கட்சி கொடி ஆரம்பித்த வியூஸ் எவ்வளவு பாருங்க. அவர் பேர் அது தமிழக வெற்றி கழகம் என்று
அதை அறிவித்த போது, கட்சியினுடைய பெயர் அறிவித்த போது நடந்த அந்த வியூஸ் அது கிட்டத்தட்ட 50%, 60%, 70%, 80% தொட்டது. இன்றைக்கு அவர் கொடியை வெளியிடுகிறார். 8 10%, 2 3%, 4%, இவ்வளவுதான் அவரை பார்க்கிறார்கள். இது எல்லா சேனல். அப்படி என்றால் என்ன? சமூக வலைதளங்களில் விஜய்க்கான வாய்ப்பு மங்கிவிட்டதானா? முழுவதுமே அரசியல் ரீதியாக இவர் மிகப்பெரிய உலகத்தையே உலுக்கி எடுத்த இந்திய தேர்தல் 2024 மோடிக்கு எதிராக எல்லோரும் வரிந்து கட்டி கட்டி நிற்கும் போது இவர் மூளையில படுத்து தூங்கினார். அதுதான் டிராபேக். இல்ல இப்ப வந்திருக்கலாம். முன்பாகவே பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்பாகவே பேசிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை அறிவிச்சுட்டு அதன் பிறகு நீங்க பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளவு சூடாக எல்லாரும் உயிரை படைய வைத்துன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு சூடாக கமலஹாசன்லாம் அவ்வளவு பரபரப்பாக, அவ்வளவு உங்களை மாதிரி நடிகர் தான், அவ்வளவு சிறப்பாக அவருடைய பேச்சு எல்லாமே. அந்த காணொலியெல்லாம் நமக்கு 8000 வியூஸ் போச்சு. 8000 10,000 வியூஸ் அவருடைய மொத்த காணொலியுமே. அவ்வளவு அருமையான பேச்சு. திருமாவளவன்லேருந்து சின்ன சின்ன மற்ற சீமான்லேருந்து எல்லோருமே அவங்க அரசியல் களத்தில் போராடினாங்க. வாளேந்தி வெஞ்சமர் செய்தார்கள். அந்த நேரத்தில எல்லாம் படுத்து தூங்கி கொண்டிருந்தவனை யாரும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். இதுதான் அரசியல். இதுதான் அரசியல். வாளேந்தி போராடுகின்ற நேரத்தில் முந்தானைக்கு பின்னாலே ஒளிந்து கொள்ளக்கூடாது. களத்தில் நிற்கணும். களத்தில் நிற்கல இவருக்கான அந்த பாப்புலாரிட்டி, இவருக்கான இதெல்லாம் போச்சு. இது சமூக ஊடகங்களில் வெளிப்படையாக தெரிகிறது. இப்போது முதலில் 60%, 60% 80% வரை இவருக்கான காணொளியை பார்த்தவர்களுடைய தொகை இப்ப சரிவடைந்து 2, 3, 10 வரையினர். இதுதான் உண்மை. வெளியிட்டிருக்கிற கட்சி கொடி வெளியிட்டிருக்கிறார். சரி, இது இனிமேலாவது ஒரு அரசியல் கட்சிக்கான, தமிழக அரசியல் கட்சிக்கான, ஏழை எளிய மக்கள் நிரம்பிய அரசியல் கட்சிக்கான ஒரு இலக்கணத்தோடு இவர் செயல்படுவார பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் எழுதுங்க. அப்பதான் நம்ம வெளியிடுற காணொலிகள் தொடர்ந்து வந்து சேரும். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.